திரு கேசிபி, அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பே இல்லைன்னு திரு ரவீந்திரன் உறுதியா சொல்றாரு. அவருடைய விருப்பத்தை அவர் சொல்றாரு. அவர் ஒரே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தவிர மிச்சம் அத்தனை பேர்த்தையும் தமிழ்நாட்டு அரசியல் ஆதரிக்கிற ஒரே பெரிய பரந்த மனசு கொண்டவர் திரு ரவீந்திரன். ஆனால் அந்த டார்கெட்டை அடிச்சாரு. சசிகலாவை அடிக்கணும்னு நினைச்சாரு, அடிச்சாரு. எடப்பாடி பழனிசாமியை புல் டவுன், அது என்ன காரணம்னு தெரியல, அதை நோக்கி அவர் பயணிக்கிறார். அது அவருடைய கருத்துக்கள். இந்த பாஜக ஏன் இல்ல, இப்ப பாஜக சார்பு நிலையில அவர் இருக்கிறதுனால பாஜகவுடைய நோக்கமே அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொல்லல. அதே இது சீமான் மிகப்பெரிய தலைவரை உருவெடுப்பாருன்னு சொல்லுவார். அது அப்ப எத்தனை பேர் பாருங்க, 4 அணியில 3 அணியை ஆதரிக்கிறார், ஒரு அணி மட்டும்தான் அவர் எதிர்க்கிறார். விஜயையும் ஆதரிக்கல அவர். அதான் விஜய் ஆதரிக்காத சீமான் வாக்குகள் அங்க போயிருது. அப்படிங்கிறதுனால ஏன் பாஜக நல்ல ஆப்ஷன் விஜய் விடன்னா, பாஜக கேன் டீஸ்டெபிலைஸ் டிஎம்கே கவர்மெண்ட். இப்ப நடக்கிற இந்த டாஸ்மாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, அதை நோக்கி இன்னும் சில வருகிற மாதங்கள்ல இந்த அரசியல் நகரும். அப்ப அது திமுகவை பலகீனப்படுத்துவதற்கு, மக்கள் மத்தியில ஒரு அம்பலப்படுத்துவதற்கு பாஜக பயன்படும். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக ஓட்டு வங்கிய அதிமுக கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக ஓட்டு வங்கியை குறைப்பார். அப்ப பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பாஜக அப்படிங்கிறது இவங்களோட ஒரு கருத்து. இதுல நமக்கு எது பிடிக்கும் பிடிக்கல, இப்ப என்ன கேட்டீங்கன்னா பர்சனலா பாஜக அலையன்ஸ் நான் விரும்ப மாட்டேன். விஜய் அலையன்ஸ் விரும்புறீங்க? இல்ல, நான் பாஜக விரும்ப மாட்டேன்னு சொன்னா அது தட்ஸ் a slow poison. இப்ப குருமூர்த்தி பேசியிருப்பாரு, 10 ஆண்டுகளில் பாஜக ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் 2036. அது அவங்களோட லாங் டேர்ம் பிளான். அப்ப அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லதல்ல. அது விருப்பமா இருக்கலாம். ஆனா இன்றைய அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுங்கிறது தான் உங்க பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அப்ப உண்மையை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஓகே, திரு அக்னீஸ்வரன், 5 முனை போட்டின்னு வரையறுத்தா 2026 அது மீண்டும் திமுகவுக்கு தானே சாதகமாக அமையும். திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியதானே செய்யும். நாம் வெளியில மண்டையில் இருக்கிறத நம்ம பேசிடுறோம், ஆனா இதயத்தில் இருக்கிறத யாரும் பேசுறதே இல்லை. வெளிப்படையா 5 முனை போட்டியா 2 முனை போட்டியான்றது வேற. ஆனால் இன்னைக்கு தாவேகா உதயமாகி 1 வருஷ காலத்துல அவர்கள் எவ்வளவு இளைஞர்களை ஈர்த்திருக்கிறார்கள், செல்வாக்கு இருக்கிறார்கள் என்பதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மத்திய அல்லது மாநில அரசாங்கங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க அதிமுகவுடன் கூட்டணி போயிடக்கூடாது என்று நினைக்கிறாங்க. அப்படி போனால் இப்ப நம்மெல்லாம் we will be defeated, நம்ம பின்னுக்கு தள்ளப்படுவோம். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இங்க பாமக, அதிமுக, தாவேகா இந்த கூட்டணி சேர்ந்தாலே மற்ற எல்லாவற்றையும் முந்திக் கொண்டு செல்லக்கூடிய அனுபவமும் ஆற்றலும் இளைஞர்கள் சக்தியும் இருக்கு. முதல் சுற்றுல பாஜக கூட்டணி குறித்து பேசும்போது கொஞ்சம் சுணக்கமா இருந்தீங்க, இறுதி சுற்றுல தாவேகா கூட்டணி பேசும்போது ரொம்ப உற்சாகமா இருக்கு. அது நீங்க எடுத்துக்கிற பார்வை சார். நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை, இது பண்றோம் இல்லை. ஆனால் வலிமையான கட்சி, 31 வருஷம் ஆண்ட கட்சி அதிமுக, அதன் தலைவர்களும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தே இந்த குரல் வந்துகிட்டே இருக்கு. சாமிநாதன் அதை குறிப்பிட்டு சொன்னார், தாவேகா கூட்டணியை தான் அதிமுக விரும்பும். அவர் மேல அதுலயும் சிக்கல் இருக்கு சார், அதுலயும் சிக்கல் இருக்கு. தாவேகா இல்ல, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. எப்படின்னா, இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்ததற்கு பிறகு அப்ப நம்ம தாவேகாவை சொல்லி கெடுத்து விடாட்டி 2 பேரும் சேர்ந்து சக்சீட் ஆயிடுச்சுன்னா அப்படின்றது இருக்கு. அவருடைய பொருள் நம்ம 2014 திரு நரேந்திர மோடி அவர்களை வைத்து நாம் 5 ஆண்டுகள் ஓட்டினோம். அடுத்து 2019 நாம திமுகவை வைத்து நம்ம இது பண்ணோம். இப்ப நமக்கு புதுசா ஒருத்தர் கிடைச்சிருக்கிறாரு, அவரை எப்படி நம்ம விட்டுற முடியும்? அது ஒண்ணு. ஆனாலும் இப்ப நடக்க வேண்டியது, இளைஞர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க அங்கதான் இருக்கிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாமே எப்ப முடிவெடுப்பாங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் சொன்னதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சென்னைக்கு வந்தபோது சொன்னது தனியார் தொலைக்காட்சியிலும் வந்திருக்குது, பொது மேடையிலும் பேசியிருக்கிறார். இளைஞர்கள், இந்திய நாட்டின் இளைஞர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள், நீங்க படிச்சிட்டு வேலை பார்த்து 10 ஆண்டு காலம் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை சரி செய்து விட்டு அதுக்கு பிறகு நீங்க சமூக சேவைக்கு வாங்கன்னு சொல்லி இருக்கிறார். விஜய்க்கு போகாதீங்க, இதுவும் கருத்தில் இருக்குது. சரி, இதுவும் இருக்குது. ஓகே, திரு ரவீந்திரன் சார், இந்தியா டுடேல வந்த ஒரு ஆர்டிகல், சிவாஜி கட்சி ஆரம்பிக்கும் போது 8 மணி நேரம் மவுண்ட் ரோட்ல கூட்டம், 8 மணி நேரம் பிளாக் ஆச்சு. அவரை சீஃப் மினிஸ்டர் சொன்னா வாக்கு விழுந்திருக்கும். அவர் ஜானகி அம்மையாரை சீஃப் மினிஸ்டர் சொல்லி, ஜெயலலிதா அம்மையார்
ஆரம் வீரப்பங்கிட்ட விலை போயிட்டாரு சிவாஜி முத்திர குத்தி அவரும் தோத்து ஜானகி அம்மையாரும் தோத்து தன்னை ஹீரோவா நினைச்ச கூட்டத்தை இன்னொருத்தர் தலைமையில கொண்டு போய் பிளாப் ஆனதும் வரலாறு. எல்லாமே விஜய் செய்ய மாட்டாருன்றீங்களா? இன்னைக்கு பாஜக செய்யறதா சொல்லல, விஜய் செய்யறதா சொல்லல. இன்னைக்குள்ள இது அடுத்தால இவரு சகோதரர் கேசி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்றாலும் நான் சொல்றது ஃபேக்ட் ஆகுதுங்கிறத உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். 35 சீட்டுக்கு மேல திமுக அணி வருவாங்க. 4 சீட்டு ஃபைட்டு தான். அண்ணாமலை ஒன்றும் கோயம்புத்தூர்ல ஜெயிப்பாருங்கிறது கேரண்டி இல்லை. என்டிஏ 15% வாக்குக்கு மேல எடுக்கும். சீமான் 8% வாக்கு எடுப்பாங்கன்னு தமிழ் மண்ணில் சொன்னது நான் ஒருத்தன் மட்டும்தான். சோ அதிமுக 15% கீழே போகணும் இதே தமிழ் மண்ணில் அண்ணன் ரவீந்திரன் சொன்னார். அது உண்மைதான். அது மட்டும் தான் தப்பா போச்சு. இப்பயும் தப்பா தான் போகும். அது காரணம் 10.5 கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் இப்ப விக்கிரவாண்டியில கோட்டை விட்டதிலையும் ஈரோடு கிழக்குல கோட்டை விட்டதிலையும் எடப்பாடி பலகீனம் அடைஞ்சிருக்காரு. களத்துல நின்ன சீமான் தினகரனையும் கமலஹாசனையும் யார் சொல்றது நடக்குதுன்னு பாப்போம். நன்றி.